வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஏதாவது கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 421 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் 422 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் 422 தொட்ட உடனே மார்க்கெட் அதுக்கப்புறம் ஓரளவு செல்லிங்க்கு மாறும். ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஓரளவு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 402 அப்படின்ற இடத்துல இருந்து காப்பர் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக 416 மற்றும் 412 போன்ற இடங்களில் தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 422 வரைக்கும் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்து தற்காலிகமாக மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்புண்டுன்னு காமிச்சிருக்கு. 416 தொட்டவொன்னே ஓரளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் பல ட்ரேடர்ஸும் எதிர்பார்த்துருக்குறாங்க. 422 தொட்டோன்னே மார்க்கெட் ட்ராப் ஆகும்னு எதிர்பார்த்த மாதிரியே ட்ராப் ஆகிருக்கு. 416 ஒரு சப்போர்ட் எடுத்து 418 25 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு. குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் அற்புதமாக நமக்கு உதவி செஞ்சுருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப 416 இல்லை அதுக்கு கீழே கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 418 19 20 இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகிருந்ததுன்னா மறுபடியும் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் காப்பர் மார்க்கெட் அதோடைய அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுன்னு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 416 இல்லை அதுக்கு பக்கமாகவோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்த்து நமக்கு தெரிகிறப்ப கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த 416 12 அப்படின்ற 2 இடமும் கொஞ்சம் முக்கியமான இடம். 412 ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, காப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை 412 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகி 396 வரைக்கும் கீழே விழுந்தது. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 மணி நேர சார்ட். 1 மணி நேர சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 412 வரைக்கும் போன மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆகிருக்கு. அப்போ இந்த 412 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். எப்போ இந்த 412 உடச்சிட்டு மேலே போச்சோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. தெளிவாக மேலே போய் 422 வரைக்கும் போயிருக்கு. அந்த அடிப்படையில் 412 அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 416 பக்கமாக ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து செல்லிங் ஆரம்பித்து 412 பக்கமாக வரும். அதுக்கப்புறம் இந்த 412 மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்தே காப்பர் மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு தெளிவாக முடிவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 416 விட்டு கீழே வரப்பவே நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு செல் சிக்னல் கொடுத்து சரியான பாதையில் வச்சுருக்கோம். ஆனால் 412 வந்தோன்னே கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இன்றைக்கும் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் எப்பவும் போல் தெளிவான ட்ரேட் இண்டிகேஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.